ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேண்டசி குருதம் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாடா ஐபிஎல்ல நடக்க போற 13வது மேட்சை பத்தி நம்ம பார்க்க போறோம். கிட்டத்தட்ட எல்லா மேட்சுமே கவர் பண்ணிக்கிட்டு வரோம். இது 13வது மேட்ச். ஸோ இப்போ ரீசெண்டாக அந்த எல்லா மேட்சஸ்லுமே நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து நடந்துச்சு. சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நிறைய வந்து நடந்துச்சு. நிறைய பேர் எதிர்பார்ப்புகள், ஃபேன்ஸோட எதிர்பார்ப்புகள் நிறைய இருந்துச்சு. இந்த மேட்ச் டீம் ஜெயிக்கும், இந்த மேட்ச் என்ன டீம் ஜெயிக்கும்ட்டு நிறைய எதிர்பார்ப்புகள் வந்து இருந்துச்சு. அதுல நிறைய பேருக்கு கை கூடலாம இருந்துச்சு. அவங்க ஃபேன் பேஸ் வந்தவங்க டீம் வின் பண்ணவும் செஞ்சது, லாஸ் ஆகவும் செஞ்சது. அது நிறைய விஷயங்கள், நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் ஒவ்வொரு மேட்சுக்குமே இருந்துச்சு. இந்த மேட்ச்ல என்ன மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்க போகுது, எந்த டீம் வின் பண்ணும் போது எந்த ரசிகர்களுக்கு அந்த மகிழ்ச்சி வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ரெண்டு டீம்ல பிளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் வைஸ்ல யார் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க வாய்ப்புகள் இருக்கு, ஆல்ரெடி இந்த வெனுல பிளே பண்ண வயசுல என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தாவே நமக்கு எந்த டீம் வின் பண்ணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும், எந்த ரசிகர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதும் தெரிஞ்சிடும். ஸோ நம்ம வீடியோவை டீட்டெயிலா வந்து பார்த்துருவோம். மேட்ச்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. இவங்க ரெண்டு பேருமே தலா ரெண்டு மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க 2026 சீசன் மேட்ச்ல. இதுல ஆர்ஆர் முதல் மேட்ச்ல இருந்து ரொம்ப சூப்பரா பிளே பண்ணியிருந்தாங்க, நல்ல டஃப் கொடுக்குறாங்க, கடைசி வரையும் நின்று மேட்சை வந்து வின் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ரெண்டு மேட்சுமே வின் பண்ணியிருக்காங்க. எம்ஐ ரெக்கார்டை பிரேக் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 13-14 வருஷமா முதல் மேட்ச் ஜெயிக்காத ஒரு எம்ஐ ரெக்கார்டை பிரேக் பண்ணி ஃபர்ஸ்ட் மேட்ச் சூப்பரான முறையில் வின் பண்ணியிருந்தாங்க. பட் செகண்ட் மேட்சை பார்க்கும் போது அப்படியே ரொம்ப மோசம் தான் சொல்லுவேன். பேட்டிங்க டக்குன்னு விக்கெட், ரெண்டு பேரும் அடிச்ச ஸ்கோர் தான். அண்ட் பவுலிங்லயும் பெருசா எடுப்புல டக்குன்னு ஆப்பனன்ட் டீம் வந்து மேட்ச் வந்து வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் மோசமா தான் விளையாண்டுருக்காங்க. ரெண்டு டீமை கம்பேர் பண்ணும்போது இப்ப இருக்க நிலவரத்தப்படி ஆர்ஆர் கொஞ்சம் டாப்ல வந்திருக்காங்க எம்ஐய கம்பேர் பண்ணும்போது. இப்போ நம்ம டீடெயிலா பாத்துருவோம் அந்த பிச் ரிப்போர்ட் எப்படி இருக்கு, எங்க விளையாட போறாங்க டீடெயிலா பார்த்தாவே நமக்கு ஒரு யூகம் வந்து கிடைச்சிடும். மேட்ச் 7ஆம் தேதி ஏப்ரல் நடக்குது. டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து நடக்க போகுது. வெனு பரஸ்பர கிரிக்கெட் கிரவுண்ட் கவுஹாத்தி, அங்கதான் வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. ஓகே, இப்போ நம்ம இந்த மேட்சை பத்தி டீட்டெயிலா பாக்குறதுக்கு முன்னாடி, அந்த பிச்சை பத்தி டீட்டெயிலா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணல, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல பிச் ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. எந்த டைப்பான பிச்சு, அது பேட்டிங் ஃபேவரா இருக்குமா, ஸ்பின்னருக்கு ஃபேவரா இருக்குமா, இல்ல பவுலர்ஸ் ஓரளவு பவுலர்ஸ் ஃபேவரா இருக்குமா அப்படிங்கிறதையும், அண்ட் பிளேயர்ஸ் ஏதாவது புதுசா ஆட் பண்ணிருக்காங்க, இல்ல புது பிளேயர்ல சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் டீட்டெயிலா வந்து டெலிகிராம்ல வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் மூலமா வந்து டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பிச் ரிப்போர்ட் அவங்க வந்து 2026 இருக்க பிச் ரிப்போர்ட்டை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வெனுல 2025 மும்பை அண்ட் கேகேஆர் சேம் இதே வெனுல வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அந்த வெனுவோட பேட்டில் பார்க்கும்போது எம்ஐ ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்க, 20 ஓவர் 217 ரன், வெறும் 2 விக்கெட் தான் விட்டுருந்தாங்க. ரிக்கில்டன் 61, ரோஹித் சர்மா 53, சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா நாட் அவுட் பேட்ஸ்மேன் 48 கிட்டத்தட்ட சேம் பால்ல அடிச்சு மேட்ச் ஸ்கோர்ஸை வந்து வேற லெவலுக்கு ஃபிட் பண்ணியிருந்தாங்க சொல்லணும். அந்த டைம்ல எந்த பவுலர்ஸுக்குமே சப்போர்ட் இல்லை, ஸ்பின்னர் மட்டும்தான் விக்கெட் வந்துட்டு இருந்தாங்க. மற்ற எல்லா பவுலருமே அடி வாங்கினாங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் மோசமா வந்து பவுல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஆப்பனண்டா எகிர்த்து விளையாண்ட பேட்ஸ்மேன் ஆர்ஆர் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு விக்கெட், பெரிய ஸ்கோர்ஸ் யாருமே அடிக்கல. சம்பந்தமே இல்லாம ஒரு பவுலரான ஜாஃப்ரோ ஆர்ச்சர் ஒரு 30 ரன், எந்த பிளேயருமே ஸ்கோர் அடிக்கல. அந்த அளவுக்கு மோசமா வந்து பிளே பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 117 ரன்லயே வந்து சுருட்டிட்டாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். இதுல ட்ரெண்ட் போல்ட் 3, பும்ரா 2, அண்ட் தீபக் சகர் 1, ஹர்திக் பாண்டியா 1. ஸோ ஸ்பின்னருக்கு பெரிய சப்போர்ட் இல்ல. செகண்ட் ஆஃப் பவுல் பண்ணும்போது ஃபாஸ்ட் அண்ட் கரண் சர்மா ஒரு 3 விக்கெட். ஸோ ஓவராலா போத் பவுலர்ஸுமே விக்கெட்ஸ் வந்து நல்லாவே வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த ரெக்கார்ட்ஸை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் லாஸ்ட் வருஷம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அண்ட் இந்த வெனுல அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன், அந்த பிச்சோட தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாட் பிச் வித் குட் பேட்டிங் கண்டிஷன். ஸோ பேட்டிங்க்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆவரேஜ் ஸ்கோர் ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 180 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈவினிங் நடக்கிற மேட்ச், அதாவது சாயந்தரம் நைட் நடக்கிற மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 180க்கு மேலே ஆவரேஜாகவே ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வெனு ஃபேஸருக்கு சப்போர்ட்டா ஸ்பின்னருக்கு சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த வெனுவில் ஃபாஸ்ட் பவுலர் நல்லாவே டாமினேட் பண்ணியிருக்காங்க. கடைசி வரையுமே ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்ல ஒரு சப்போர்ட் வந்து இருக்கு. பவுன்சஸ் ஸ்விங் நல்லாவே கிடைக்குது. பர்டிகுலரா நியூ பால்ல சூப்பராகவே வந்து பவுல் பண்றாங்க. ஓகே, ஃபாஸ்ட் பவுலர் தான் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஸ்பின்னரும் கொஞ்சம் நல்லாவே வந்து
டாமினேட் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 ஓவருக்கு அப்புறம் ஸ்பின்னோட ஆதிக்கம் கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ ஃபாஸ்ட் பவுலர் ஸ்பின்னர் ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் வந்து பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அவுட்ஃபீல்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். டியூ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவினிங் மேல கொஞ்சம் பனிப்பொழிவு ஈரப்பன்மை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அதனாலவே என்ன பண்ணுவாங்கன்னா, கேப்டன் எந்த டீமா மும்பை வின் பண்ணாலும் டாஸ் வின் பண்ணாலும் சரி, ஆர்ஆர் டாஸ் வின் பண்ணாலும் சரி, ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா செகண்டா பவுல் பண்ணும் போது போக போக டியூ வர வர அவங்களால பெருசா பவுல் பண்ண முடியாது, சேஸ் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு காரணம். அண்ட் இந்த வெனுவோட கண்டிஷன் பாத்தீங்கன்னா, பிச்சோட டைப் ரெட் சாயில் பிச்சா தான் வந்து இருக்கு. ஸோ அப்போ அது நல்லாவே பேட்டிங்க்கு ஃபேவரா வந்து இருக்கும். அண்ட் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 160 இருந்து 180 வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னோட கணிப்பு ஒரு 200+ வரையுமே அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். இப்போ வெனு ரெக்கார்டை வந்து பார்த்துருவோம். வெனு ரெக்கார்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 6 மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க இந்த வெனுவில். அதுல பேட் ஃபாஸ்ட் பேட் செகண்ட் ரெண்டு பேருமே 3க்கு 3 அப்படிங்கிற மாதிரி தான் வின்னிங் ரேஷியோ வந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 199 ஆர்ஆர் 4 விக்கெட் வந்து இழந்திருந்தாங்க. லோவஸ்ட் ஸ்கோர் 127 10 விக்கெட்டுமே இழந்துட்டாங்க சிஎஸ்கே. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டீமோட பாசிபிள் 12 பேர் யார் யாரு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால், சூரியவன்சி ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. துருஜுரல் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், ரியான் பராக், சிம்ரன் ஹெட்மேயர், ரவீந்திர ஜடேஜா, பெரேரோ, ஜாஃபோ ஆர்ச்சர், சந்தீப் சர்மா, நான்ரி பர்கர், துஷா தேஷ்பாண்டே அண்ட் ரவி பிஸ்னாய். இதுதான் ராஜஸ்தான் ராயல்ஸோட ஒரு 12 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. அடுத்ததா எம்ஐயை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, ரியல் ரெக்கல்டனும் வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ரூதர்ஃபுட், நமந்தீர், ஸ்டான்னர், ராபின் போஸ், தாக்கூர், தீபக் சகர், பும்ரா அண்ட் மயக் மார்க்கண்டே. ஸோ இதுதான் எம்ஐயோட ஒரு பாசிபிள் 12 பேர் உள்ள டீமா வந்து இருக்கு. இப்போ இந்த ரெண்டு டீம்ல எந்தெந்த பிளேயர்ஸ் ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி ரெண்டு பிளேயருமே விளையாண்ட கடைசி மேட்சஸோட ரெக்கார்டை வந்து நம்ம பார்த்துருவோம். ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜிடியோட வந்து பிளே பண்ணியிருந்தாங்க. ஜிடியோட ஹோம்ல போயிட்டு ஜிடியை வின் பண்ணிட்டு வந்தாங்கன்னு சொல்லணும். அதுல அவங்க அடிச்ச ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெய்ஸ்வால் 55, வைபவ் சூரியவன்சி 31, துருஜுரல் 75. அதுக்கப்புறம் மற்ற எந்த பிளேயர்ஸுமே பெருசா ஸ்கோர்ஸ் வந்து அடிக்கல. ஃபெரரோ ஒரு ரன்ல அவுட். இதுல ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்சி அண்ட் துருஜுரல் இந்த 3 பிளேயருமே வந்து பாத்தீங்கன்னா, அதுல 2 பிளேயர் ஜெய்ஸ்வாலும் துருஜுரலும் ஃபாஸ்ட் பவுலர் வந்து விக்கெட் வந்து இழந்திருந்தாங்க. அண்ட் வைபவ் சூரியவன்சி மட்டும் ஸ்பின்னரான ரஷீத் கான் ஓவர்ல வந்து விக்கெட் வந்து இழந்திருந்தாரு. இதுல விக்கெட் எடுத்த பிளேயர் பாத்தீங்கன்னா, நான்ரி பர்கர் 1, துஷா தேஷ்பாண்டே 1, ரவி பிஸ்னாய் 4. ஸோ ரவி பிஸ்னாய் தான் வேற லெவல் ஃபார்ம்ல இருக்காருன்னே சொல்லணும். விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் பவர் பயங்கரமா வந்து இருக்கு. அதே மும்பை டீமை பாத்தீங்கன்னா, லாஸ்ட் மேட்ச் டெல்லியோட வந்து பிளே பண்ணியிருந்தாங்க. அதுல ரிக்கில்டன் 9 ரன்ல அவுட்டு. ரோஹித் சர்மா கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று பிளே பண்ணாரு. 26 பாலுக்கு 35. அவரும் அக்சர் பட்டேல்ட்ட சேம் அதே ரெக்கார்ட். லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பால்ல கொஞ்சம் வீக்கா இருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல அக்சர் பட்டேல் அண்ட் ரோஹித் சர்மாக்கு இடையில இருந்த பேட்டில் இன்னும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. அக்சர் பட்டேல் தான் சொல்லி விக்கெட்டை வந்து எடுத்துட்டு இருந்தாரு. திலக் வர்மா ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. அடுத்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பாலே காட்டன் போல் முகேஷ் குமார்ட்ட ஸ்லோ ஒரு பாலா போட்டாரு. டைமிங் கணிக்காம விக்கெட்டை வந்து விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் பேக் டு ஃபார்ம் 51+ ரன் கேப்டன்ஷிப் பண்ணாரு. கொஞ்சம் நல்லாவே வந்து பண்ணி கேப்டன்ஷிப் நாக்கு ஓரளவுக்கு ரொம்ப மோசமா தோக்காம கொஞ்சம் நல்ல டீசெண்டா தோப்போம் அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர்ஸ் வந்து கொண்டு போயிருந்தாரு. எல்பிடபிள்யூ லுங்கி நீங்கடி மூலயமா வந்து விக்கெட் விட்டுருந்தாரு. அண்ட் ரூதர்ஃபுட், யுவராஜ் நிகாம், நமந்தீர், நடராஜன் அதுக்கப்புறம் பெருசா யாரும் வந்து இது பண்ணல. மெச்சல் ஸ்டார்னும் கேபின் பாஸும் பெரிய அளவுக்கு ஸ்கோர் இல்லை. கேபின் பாஸ் கூட 4 பாலுக்கு 11 ரன் அடிச்சாரு. மெச்சல் ஸ்டார்னா ஆத்துனாரு என்னதான் ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. 13 பால் வேஸ்ட் பண்ணாரு. பெரிய ஸ்கோர்ஸ் எதுவும் இல்லை. இதுல பவுலர் விக்கெட் எடுத்துன்னு பாத்தீங்கன்னா, கேபின் பாஸ் 1, ஸ்டாண்டர் 1, தீபக் சகர் 1. பும்ராவுக்கு விக்கெட் கிடைக்கல, சதுல் தாக்கூர் விக்கெட் கிடைக்கல, மயங்க் மார்க்கண்டே அவருக்கு விக்கெட் வந்து கிடைக்கல. ஆனா இதுல நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், பும்ரா ஓவரை அடிக்கிறதுக்கு
எந்த டீமா இருந்தாலும் சிரமப்படுறாங்கன்னே சொல்லணும். பும்ரா ஓவரை நான் அடிக்காம அவன் இந்த 4 ஓவரை நான் 2 வரலினாலும் பரவாயில்ல, விட்டுட்டு போனாலும் மற்ற ஓவரை நான் அடிக்கிறேன்னு அடிக்கிறாங்க. ஏன்னா 4 ஓவருக்கு 21 ரன்னு, எக்கானமி ரன் ரேட் வந்து 5.2 தான். ஓவருக்கு 5 ரன் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காரு. மற்ற எல்லா ஓவரையும் கிளின்னு கிழிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் தான் இருக்கு மும்பையை பொறுத்த வரைக்கும். இதுல ஹர்திக் பாண்டியா இல்ல, செம உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ நம்ம 2 டீமோட பிளேயர்ஸ்ல அவங்க என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்க பிளேயர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜெய்ஸ்வால் அண்ட் சூரியவன்சி. இந்த 2 பேருமே ரொம்ப சூப்பரான நாக் தான் வந்து பிளே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட பங்களிப்பு கரெக்டா வந்து டீமுக்காக அவங்களோட ஸ்கோர்ஸ் என்ன கொண்டு போகணுமோ கொண்டு போயிட்டு இருக்காங்க. 2 பேருமே அக்ரெசிவ் பிளே பண்ணக்கூடிய பிளேயர் கிடையாது. ஜெய்ஸ்வால் சூரியவன்சியை கம்பேர் பண்ணும்போது சூரியவன்சி வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிச்சாடக்கூடிய பிளேயர் தான். அது அவர் மாத்திரதா இல்ல. நீ யாரா வேணாம இருக்கலாம், எப்பேற்பட்ட இன்டர்நேஷனல் லெவல் பவுலரா வேணாம இருக்கலாம். ஆனா நான் என்னோட ஸ்கில் இதுதான், நான் வெரி ஃபர்ஸ்ட் பால் இருந்து அடிச்சுதான் ஆடுவேன் அப்படிங்கிற மைண்ட்ல ஆடக்கூடிய பிளேயர். அதுக்கு கம்பெயின் கொடுக்குற விஷயமா ஜெய்ஸ்வால் என்ன பண்றாங்கன்னா சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணிட்டு அவருக்கான வாய்ப்பை வந்து கொடுத்துட்டு இருக்காரு. நீ போய் ஆடு, நான் உனக்கு பார்ட்னர்ஷிப் கொடுத்து உள்ள நிக்கிறேன், உனக்கு சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர், அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வைபவ் சூரியவன்சியோட இம்பாக்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ வைபவ் சூரியவன்சி ஐ ஹோப் இந்த மேட்ச் ஒரு 35 இருந்து ஒரு 45+ ஸ்கோர் வரையும் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன். ஜெய்ஸ்வால் ஆஸ் வெல் 50+ ஸ்கோர் வரையும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 50+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. காரணம் அக்ரெசிவ் காட்டுறது கிடையாது, கிடைக்கிற பால அடிச்சு ஆடுறாரு. இன்கேஸ் ஒரு விக்கெட் விட்டுட்டா விழுந்துருச்சு அப்படின்னா மட்டும்தான், அதாவது அடிச்சாடக்கூடிய சூரியவன்சி அவுட் ஆனா மட்டும்தான் அவரோட ஹிட் அண்ட் வந்து காட்டுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அது எல்லாமே அவருக்கு பிளஸ்ஸா இருக்கும். பிச் யூஸ்டாக பேட்டிங் இன்னும் கொஞ்சம் ஃபேவரலா இருக்கும். அது நல்லாவே வந்து பிளே பண்ணிடுவாரு ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும். துருஜுரல் அண்ட் ரியான் பராக், இந்த 2 பேரை கம்பேர் பண்ணும்போது துருஜுரல் ரைட் ஆம் லெக் பேக் சம்டைம் பவுலிங் ஆப்ஷனும் வந்து பவுல் பண்ணிடுறாரு. அதுல ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருது. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். சப்போஸ் பவுல் பண்ணாருன்னா ஒரு விக்கெட் அப்படிங்கிற, ஏன்னா இந்த வீடியோல ஆல்ரெடி விக்கெட்டிங் ஆப்ஷன் போலராகவும் வந்திருக்காரு, விக்கெட்டும் எடுத்திருக்காரு. அண்ட் பேட்டிங்ல வந்து இன்னும் ஃபார்முக்கு வரல, ஏர்ல பிகர் வந்துட்டு இருக்காரு, கேப்டன்ஷிப் பண்றாரு. ஸோ அதனால பேட்டிங்ல கரெக்டா அவரால் ஃபோக்கஸ் பண்ண முடியலையா தெரியல. பட் டீமை எப்படி கம்பேர் பண்ணணும், எந்த பிளேயர் வந்து எந்த மாதிரி பவுலருக்கு ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு கரெக்டா பவுல் பண்ணி விக்கெட்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காரு. ரியான் பராக் இந்த மேட்ச் ஒரு 20 இருந்து 25+ ரன் பிளஸ் ஒரு விக்கெட் வரையும் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். துருஜுரல் எடுத்துட்டோம்னா துருஜுரல் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பண்றாரு. லாஸ்ட் மேட்ச் அவர் ஃபார்முக்கு வந்துட்டாருன்னு சொல்லும், வேற லெவல் ஃபார்ம். இந்த ஆர்டர் 1 டவுன் பொசிஷன் அவருக்கு நல்லாவே சூட்டபிள் ஆயிருக்கு. ஐ ஹோப் ஒரு 25+ ரன்னுங்கிறது ஆவரேஜா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு துருஜுரல்ல பொறுத்த வரைக்கும். சிம்ரன் ஹெட்மயர் இன்னும் அந்த ஃபார்முக்கு வரலையோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறிதான். சேசிங் பண்றாங்க அப்படிங்கும் போது சிம்ரன் ஹெட்மயர் அவரோட பேக் டு ஃபார்முக்கு வந்துட்டு அவரோட ஸ்கோர்ஸ் வேற லெவலுக்கு அவர் கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ற வாய்ப்புகளும் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட அவர் வெளியே அவர் விளையாண்ட இன்டர்நேஷனல் மேட்சஸ், அங்கிட்ட சவுத் ஆப்பிரிக்கா லீக்ல விளையாண்ட மேட்சஸ் எல்லாம் பார்த்துதான் தெரிஞ்சிருக்கும். 1 மேன நின்று கப்பவே வின் பண்ண ஒரு பிளேயர்னே சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பிளேயர் சிம்ரன் ஹெட்மயர். கண்டிப்பா இந்த மேட்ச் ஃபார்முக்கு பேட்டிங் அவர் வந்தார் அப்படின்னா சேஸ் பண்ணும்போது அவரோட வேற லெவல் ஃபார்ம் வந்து பார்ப்பீங்க. ஜடேஜா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர், ரொம்ப குவாலிட்டியான பவுலர். இந்த வெனுல ஃபர்ஸ்ட் மேட்ச் அவர் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு, நல்லாவே சூப்பரா பவுல் பண்றாரு. ரைட் ஹேண்டர்ஸுக்கு எகென்ஸ்டா மட்டும் இல்ல, லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எகென்ஸ்டாவும் என்னால நல்லா பவுல் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ண ஒரு பவுலர், ஒரு ஆல்ரவுண்டரே சொல்லலாம். கண்டிப்பா இந்த மேட்ச் 2 விக்கெட் ஜடேஜா நம்ம எதிர்பார்க்கலாம். மும்பைக்கு எகென்ஸ்டா நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலர். கண்டிப்பா ரவீந்திர ஜடேஜா பெஸ்ட் பிளேயரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் டுவன் ஃபெரரோ, ஸோ பேட்டிங் ஆப்ஷன் தான் உள்ள கொண்டு வராங்க. பட் பேட்டிங்ல பெருசா அவர் வந்து ஸ்கோர்ஸ் பண்றது இல்லை, கொஞ்சம் ஏர்லியா விக்கெட்டை வந்து விட்டுறாரு. மேட்ச் பேட்டிங் ஆடு வராங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் வந்து இருக்கு. ஜாஃபா ஆர்ச்சர் இந்த வெனுல சொல்லி விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேல அவர் கொடுக்குற அந்த வேகம், பவுன்ஸ் கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட் இருக்கு. ஐயோ பவர் பிளேலயே ஒரு விக்கெட் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஓவராலா முடியும் போது 2 விக்கெட் அப்படிங்கிறது ஜாஃபா ஆர்ச்சர் இருந்து. அடுத்த வந்து பாத்தீங்கன்னா சந்தீப் சர்மா. சந்தீப் சர்மா பொறுத்த வரைக்கும் ஒரு ரைட்டா மீடியம் பேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர்.
சம்டைம் டெத் ஓவர்ல ட்ரை பண்றாங்க. பவர் பிளேல பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கறது கிடையாது. ஜாஃபா ஆச்சா அண்ட் ஆண்ட்ரூ பர்கர் இவங்க தான் வந்து பவர் பிளேல வந்து பவுல் பண்றாங்க. சம்டைம் சந்தீப் சர்மா அந்த 19 ஓவர் கூட ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பவர் பிளேக்கு அப்புறம் ஒரு ஓவர் பவுலிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. டெத் ஓவர்ல கூட சம்டைம் வந்து ட்ரை பண்றாங்க. ஒரு விக்கெட் வரையும் எடுப்பதற்கான வாய்ப்புகள் சந்தீப் சர்மாவை பொறுத்த வரைக்கும். ஆண்ட்ரூ பர்கர் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். மேட்சுக்கு மேட்ச் சொல்லி வச்ச மாதிரி விக்கெட்டை வந்து எடுத்துட்டு இருக்காரு. இந்த வெனுலையுமே பவர் பிளேல டீமை கொலாப்ஸ் பண்ண ஒரு பிளேயர், சிஎஸ்கே டீமையே கொலாப்ஸ் பண்ண ஒரு பிளேயர்னு சொல்லுவேன். அண்ட் லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். ஒவ்வொரு மேட்சோட ரோஹித் சர்மாக்கு ஸ்ட்ரகிள் கொடுக்குற வயசுல ஒரு பவுலரா இருக்காரு. பவர் பிளே செகண்ட் ஓவர் கண்டிப்பா ரோஹித் சர்மா பேட்டிலுக்கு வந்துருவாரு. பேட்டில் இருக்க வாய்ப்பு ஆண்ட்ரூ பர்கர் அண்ட் ரோஹித் சர்மாவுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. 2 விக்கெட் வரையும் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். துஷார் தேஷ்பாண்டே லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா பவுல் பண்ணியிருந்தாரு. டெத் ஓவர்ல கரெக்டா பவுல் பண்ணியிருந்தாரு. விக்கெட்டும் வந்து கிடைச்சிருந்துச்சு. பட் இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நல்லா பவுல் பண்ணுவாரு. பட் விக்கெட் அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ரவி பிஷ்னாய் குவாலிட்டியான பவுலர். இந்த வெனுவுல நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்க பவுலர். ஸ்பின்னருக்கு நல்ல சப்போர்ட் இருக்கு. ரவி பிஷ்னாய் உள்ள வராரு. பவர் பிளே முடிஞ்சோடனே அவருக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. கண்டிப்பா பவர் பிளேல ஃபாஸ்ட் பவுலர் நல்லா பவுல் பண்ணாலும் சரி, பவுல் பண்ணாம அடி வாங்கினாலும் சரி, பவர் பிளே முடிஞ்ச அடுத்த ஓவர் ரவி பிஷ்னாய் பவுலிங் ஆப்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா விக்கெட் எடுக்காம திணறாங்க ஆர்ஆர் அப்படின்னா அந்த இடத்துல விக்கெட் எடுத்து கொடுத்து அவரோட பெரும்பான்மையை அந்த இடத்துல நிரூபிக்க அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த டீம்ல யார் யாரு என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நான் வந்து பாத்துட்டோம். இப்போ எம்ஐயை வந்து பாத்துறோம். மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா சூப்பருங்க, நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, நல்ல ஸ்கோர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, இதுல என்ன ஆனா ரோஹித் சர்மாவோட வீக்னஸ் தான் தெரிஞ்சும் அக்ஷர் பட்டேல் முன்னாடியே பவுலிங் ஆப்ஷனுக்கு வரல. 1 2 லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் விக்கெட் நிறைய முறை விக்கெட் இருந்திருக்காரு. பட் அதுக்கு வந்து நடராஜனையும் உள்ள கொண்டு வரல. ஸோ ஓரளவுக்கு ஸ்கோர்ஸ் வந்து பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. 2வது மேட்ச் பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கும், ரொம்பவே எடுத்தோடனே அடிக்கிற மைண்ட்ல இல்ல, கொஞ்சம் சிரமப்பட்டு தான் அந்த ஸ்கோர்ஸ் கொண்டு வந்தாரு. இந்த மேட்ச் ரிக்கில்டன் இருந்து நம்ம ஒரு 40+ ஸ்கோர் வரையும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ரோஹித் சர்மா கம்பேர் பண்ணும்போது ரிக்கில்டன் கொஞ்சம் நல்லா ஸ்கோர்ஸ் அதிகமா பண்ணுவாரு. எனக்கு ரோஹித் சர்மா மேல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் தோணுது. விக்கெட் விட்டுருவாரா? ஏன்னா அவங்க போடுற பவுன்ஸ், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போடுற பவுன்ஸ் வேணா பவுன்ஸும் போடுறாரு. ஆண்ட்ரூ பர்கர் இல்ல உள்ள சொருகணுமா, ஸ்விங் பண்ணிடணுமா, எல்லாமே பண்றாரு. இல்ல பிச் பண்ணி பால வெளியே ஏத்தணுமா, எல்லாம் எப்படி பண்ணணுமோ அந்த அளவுக்கு நல்லாவே பண்றாங்க 2 ஃபாரினர்ஸும் ஆர்ஆர்ல டீம். அது எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதை தாண்டி வந்துட்டாருன்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி ரோஹித் சர்மா நம்ம பார்க்கலாம். அதே அளவுக்கு ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு சின்ன மைனஸ் மட்டும்தான். சூரியகுமார் யாதவ் கேப்டன்ஷிப் பண்றாரு, நல்ல ஃபார்ம். ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து கேப்டன்ஷிப் பண்ணா ஃபர்ஸ்ட் மேட்ச் டீமுக்காக நல்ல ஸ்கோர்ஸ் வந்து அடிச்சு கொடுத்திருந்தாரு. குயிக் ஃபயர் நாக் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. இந்த மேட்ச் எப்படி பண்ண போறாரு அப்படின்னா, இந்த வெனுல நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்க ஒரு பிளேயர். கிட்டத்தட்ட 48 பால் 28 பாலுக்கு 45 சம்திங் ஸ்கோர் வந்து அடிச்சிருக்காரு. நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்க ஒரு பிளேயர். ஃபார்முக்கு வந்துட்டாரு. 25+2 30+2 வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. திலக் வர்மா நான் பெருசா கன்சல்ட் பண்ண போறது கிடையாது. ரூதர்ஃபுட் அண்ட் நமந்தி இருக்கும்போது ரூதர்ஃபுட்டை நீங்க கன்சல்ட் பண்ணலாம். பேக் டு ஃபார்ம் ரூதர்ஃபுட் இது வரைக்கும் பெருசா மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணல, அது பெருசா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணல. திலக் வர்மா கம்பேர் பண்ணும்போது ரூதர்ஃபுட் இந்த மேட்ச் வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன். அண்ட் பவுலிங் ஆப்ஷனை பொறுத்தீங்கன்னா பும்ரா 2 விக்கெட் வரையும் எடுப்பதற்கான வாய்ப்புகள். மயங்க் மார்க்கண்டே 1 விக்கெட் வரையும் எடுப்பாரு. அண்ட் பெரிய அளவுக்கு விக்கெட்ஸ் கிடைக்காது. கேபின் போஸ் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பா கேபின் போஸ் இருந்து நம்ம 1 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். மற்ற 3 பவுலர் அப்படிங்கும் போது ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் நல்லா பவுல் பண்ணுவாரு. பட் விக்கெட்ஸ் பெருசா வந்து அவர் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்படியே கிடைச்சாலும் அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் அப்படிதான் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். மற்றபடி ஸ்கோர்ஸ் கொஞ்சம் பெருசா போகாம கம்மியா கொடுக்கறதுக்கான ஒரு நல்ல பவுலரா வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சதுர் தாக்கூர், தீபக் சகர் இவங்க 2 பேருமே பவர் பிளேல ட்ரை பண்றாங்க. பவர் பிளேல அதான் நான் சொன்னேன், இன்டர்நேஷனல் லெவல் வேர்ல்ட் கிளாஸ் பவுலரா இருந்தாலும் நான் அடிக்க தான் போறேன்னு அடிப்பண்ணான்னு காட்டிட்டு இருக்க ஒரு பிளேயர் வைபவ் சூரியவன்சி அங்க இருக்காரு. அதுக்கு தகுந்த வகையில தீபக் சகர், சதுர் தாக்கூர் நல்லாவே பவுல் பண்றாங்க. இருந்தாலும் வைபவ் சூரியவன்சி இவங்க 2 பேருக்கு இடையில எப்படி இருக்க போகுது அப்படிங்கறது தெரியல. தீபக் சகர் போன மேட்ச், அதாவது போன சீசன் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே பவுல் பண்ணியிருந்தாரு ஆர்ஆருக்கு எகென்ஸ்டா. ஐ ஹோப் ஆர்ஆருக்கு எகென்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா
ஸோ அவர் தான் வந்து விக்கெட்டை எடுத்திருந்தாருன்னு நினைக்கிறேன். எஸ், வைபவ் சூரியவன்சியோட ஃபர்ஸ்ட் பாலையா வந்து அவர் வந்து விக்கெட் எடுத்திருந்தாரு தீபக் சஹரை பொறுத்த வரைக்கும். பட் இந்த மேட்ச் எந்த அளவுக்கு பேட்டில் இருக்க போகுது, வைபவ் சூரியவன்சி பாலே விக்கெட் எடுத்ததுக்கு பழித்திப்பாரா தீபக் சஹரை அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. ஸோ போக போக பார்ப்போம். தீபக் சஹர் பெருசா விக்கெட் கிடைக்குமா டவுட் தான். பட் சதுர் தாக்கூர் வந்து நம்ம ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் ஹர்திக் பாண்டியா உள்ள வராரு அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு தெரிஞ்சு தீபக் சஹர் சதுர் தாக்கூர் 2 பேர்ல யாராச்சும் உட்கார வச்சுட்டு ஹர்திக் பாண்டியா உள்ள பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இப்படி அவர் பிளே பண்ணாருன்னா நல்லா விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இந்த டீம்ல நாளைக்கு நடக்கிற மேட்ச்ல யார் யார் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ ஹோப் ரிக்கில்டன் 1, சூரியகுமார் யாதவ் 2, ரூதர்ஃபுட் 3, பும்ரா 4, மயக் மார்கண்டே 5, கேபின் போஸ் 6, ரோஹித் சர்மா அல்லது சதுர் தாக்கூர் 2 பேர்ல 7. ஸோ இந்த 7 பேரோட ஃபார்ம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன். அண்ட் ஜெய்ஸ்வால் சூரியவன்சி 2 பேர், துருஜுரோல் அல்லது ரியான் பராக் 3, ரவீந்திர ஜடேஜா 4, ரவி பிஸ்னாய் 5, நாண்ட்ரி பர்கர் 6, ஜாஃபோ ஆர்ச்சர் 7. இந்த 7 பேரோட ஃபார்ம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். இன்னொரு பிளேயர் யாராச்சும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தீப் சர்மா அல்லது சிம்ரன் ஹெட்மையர். இவங்க 2 பேர் பேக் டு ஃபார்முக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன். ஓகே, இப்போ இந்த 2 டீமை வச்சு ஓவராலா வந்து பார்த்துட்டோம். இதை யார் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் சீசன் மும்பை நல்லா அடிச்சு துவம்சம் பண்ணாங்க, 6-6 தோக்கடிச்சாங்க. அதுக்கு பழிவாங்கும் படம் தொடருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து இருக்கு. ஐ ஹோப் ராஜஸ்தான் விளையாண்ட மேட்சஸ்ல பார்க்கும் போது ராஜஸ்தானுக்கு ஒரு 55 நான் வந்து கொடுக்குறேன். ஸோ 55% வந்து வின்னிங் ரேஷியோ வந்து நான் வந்து கொடுக்குறேன். அண்ட் 40% வின்னிங் ரேஷியோ வந்து நான் வந்து மும்பைக்கு வந்து கொடுக்குறேன். ஏன்னா இங்க 40 அங்க 55 அப்படின்னு பாத்தீங்கன்னா 5% ஹோம் அட்வான்டேஜ் வந்து இருக்கு. அந்த ஹோம் அட்வான்டேஜ் ராஜஸ்தானுக்கு போதா இல்ல இதுவும் எங்களுக்கு ஹோம் தான் நாங்க அடிப்போம்னு சொல்லிட்டு மும்பையை எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கறத ஒரு கேள்வியா வந்து இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நல்லா அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட கணிப்பா வந்து இருக்கு. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.